ஹலோ, இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி இட்டாலியன் கியூசைன்லேருந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பர்ன்ட் கார்லிக் ஆல்மண்ட் ப்ரோக்கோலி சூப். ப்ரோக்கோலியை தண்ணியில் போட்டு அதோட சால்ட் ஆட் பண்ணி நல்லா 10 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணி அது சாஃப்ட் ஆனோடனே எடுத்துக்கிறேன். ப்ரோக்கோலி கொஞ்சம் பூச்சி இருக்க மாதிரி இருந்தால் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏர் ஃப்ரையரில் ஆல்மண்டை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கும் கார்லிக்கில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணியும் 190 டிகிரிஸில் 8 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கிறேன். அது ரெடி ஆனோடனே எடுத்துக்கோங்க. அதோட பச்சை மிளகாய் ஜீரகம் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ட்ரை ரோஸ்ட் வெறும் வானலில் கூட பண்ணலாம். வானலில் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதோட நீங்கள் வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் பர்ன் ஆகட்டும். அந்த ஃப்ளேவர் இந்த சூப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ப்ரோக்கோலி நல்லா பேஸ்ட் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. வேணுங்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த திக்னஸில் இந்த சூப் வேணுமோ அந்த திக்னஸில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் செமி சாலிடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதோட சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரும்போது ஆர்கானோ சீசனிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இட்டாலியன் சூப்புக்கு இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. அதோட ஃப்ரெஷ் க்ரீம் ஆப்ஷனல், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொரியாண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மழை காலத்துக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஹெல்தி ஈட்டிங்.